ஸோ இதில் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ஒரு ரூட் என்னன்னா பாம்பு கடி வைத்தியம். ஸோ நம்ம தமிழ் சினிமாவில் மோஸ்ட்லி பாம்பு கடிச்சா என்ன பண்ணுவாங்கன்னா, என்னைய பாக்குற விஷயம் ஏறதுக்கு முன்னாடி உறிஞ்சி எடியா. நிஜத்தில் இப்படியெல்லாம் பாம்பு கடிச்ச இடத்துல வாய் வச்சு உரியக்கூடாதுங்க. அப்படி செஞ்சால் பாம்பு கடிச்சவங்களோட நீங்களும் சேர்ந்து போய் சேர வேண்டியது தான். அண்ட் மோர் ஓவர் பாம்பு கடிச்ச இடத்த இறுக்கி கட்டி அங்கே ஒரு அறுப்பு போடுற மாதிரி காட்டுவாங்க. அப்படின்னு செஞ்சால் உங்களுக்கு அந்த பாம்பு கடிச்ச இடத்துல மேற்கொண்டு இன்ஃபெக்ஷன் தான் ஆகும். ஸோ இப்போ பாம்பு கடிச்சா என்ன தான் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட்லி நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ஒரு 4 வகை பாம்புகள் தான் மெஜாரிட்டியாக இருக்கும். நாகப்பாம்பு, கண்ணாடி விரியன், கட்டு விரியன், சுருட்டை விரியன், இந்த மாதிரி. முடிஞ்ச அளவு அந்த பாம்போட பேட்டர்ன், அதாவது ஸ்கின்ல ஒரு பேட்டர்ன் இருக்கும், அது என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு ஜஸ்ட் ரெகக்னைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்டு கையோ காலோ கடிச்ச இடத்த அதிகமாக அசைவு கொடுக்காதீங்க. ஸோ இமீடியட்டாக பக்கத்தில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட யாராச்சும் இருந்தாங்கன்னா கூட்டிகிட்டு போங்க. அண்ட் ஒன்ஸ் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கப்புறம் அந்த விஷத்தோட இம்பேக்ட் உங்கள் உடம்புல எந்த அளவு இருக்குது அப்படிங்கிறத